நீர் ஆராதனைக்கு உரியவர். எங்கள் ஆராதனையில் நாங்கள் ஆராதிக்கும் பொழுது நீங்க எங்களோடு இடைப்படுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. எங்களோடு பேசுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. இந்த கால வேளையில ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்கப்பா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதே இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரிய மானதை இப்போ காட்டு செய்ய ஆயத்தம். எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிற தேவன். ஆண்டவரே நாங்கள் செபிக்கும் பொழுது நீர் எங்களோடு பேசுகிற தேவன். அப்பா இந்த வேளையிலே நாங்கள் உம் பாதத்திலே நாங்கள் செபிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை போற்றி புகழ்ந்து பாட, உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் நீர் எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைப்படுங்க. ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அப்பா உலாவுகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. அப்பா எங்களோடு பேசி ஆண்டவரே இந்த எங்கள் மனசில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீங்கள் மாற்றுகிற தேவன். ஆண்டவரே நாங்கள் பிரச்சனைன்னா நாங்கள் யார்கிட்ட போவோம்? ஆண்டவரே அப்பா நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே. அப்பா ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் எல்லாத்தையும் கொட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களை அப்பா புதிதாக்குகிற தேவன், எங்கள் இருதயங்களை அறிந்த தேவன், எங்களுடைய இருதயத்தின் ஆழங்களை அறிந்த தேவன், எங்களை மனதில் உள்ள பிரச்சனை, எங்கள் மனதில் உள்ள பாரங்கள், எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளை மாற்ற உம்மால் ஒருவரால் மாத்திரம்தான் கூடும். ஆண்டவரே வியாதிகளோடு போராட்டங்களோடு வரலாம், ஆனால் நாங்கள் இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே அப்பா வியாதிகள் நீங்கி பிசாசுகள் ஓடி ஆண்டவரே இங்கிருந்து கடந்து செல்லும் பொழுது நாங்கள் புதிய மனிதர்களாக ஆண்டவரே புது பலன் பெற்றவர்களாக ஒவ்வொருவரும் கடந்து செல்ல நீங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆராதனையில் நீங்க இடைப்படுங்கப்பா. வர வேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு சேருங்க. பாடல், ஆராதனைகள், சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்து இறுதி ஜெபத்திலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்முடைய கவலைகள் எல்லாம் மாற்றி போடுகிற தேவன். ஆமென். ஆமாதானே? அவர் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவர் சொன்னா எனக்கு உங்களுக்கும் அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய மறைவுல இருக்கிற நானும் நீங்களும், சர்வ வல்லவர் நிழலில் தங்கி இருக்கிற நானும் எனக்கும் எனக்கும் உங்களுக்கும் அடைக்கலம் இருக்கும். அவருடைய பாதத்தில் இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் என்ன இருக்குது? அடைக்கலம் இருக்குது. ஆமென். இந்த பாடல் ஏதாவது சொல்லுது, அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவேன், தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் என்னை எதிர்த்து வந்தாலும் நான் அவர் சிறகுகளுக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு ஒரு கவலையும் ஒரு பயமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? கரங்களை தட்டி. உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்.
இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சாத்தியம் பரிச்சயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிச்சயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். வழிகளிலே நம்மை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா, உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா, உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னையும் உங்களையும் கிருபையின்படி காத்து மகத்துவமான பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். ஆமென். டெய்லியும் காலையில் வரும்போதே உங்களுக்குலாம் ஒரு நல்ல உற்சாக மாத்திரை கொடுத்து உள்ள அனுப்பி விட்டுறணும்னு நினைக்கிறேன். இல்லை, உங்களை பார்த்தா எனக்கு என்னடா இது, பாஸ்டர் கொடுக்குற மெசேஜ் கொடுக்குற அவரு பாவம். மெசேஜ் கொடுக்கும்போது தான் தெரியுது யார் யார் என்ன பண்றீங்க அப்படின்னு. இல்லை, ஆண்டவர் என்னையும் உங்களையும் பாதுகாக்கிற தேவன். ஆமென்.
நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். என்னங்க வசனம் சொல்லுதே, நம்ம ஒண்ணுமே ரியாக்டே பண்ண மாட்டோம். மகத்துவமான தேவன் அப்படின்னு சொல்றாரு. உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமான தேவனாக இருக்கிறார். ஆமென். எப்போனா நான் அவருடைய வழியில நடந்து அவருடைய உடன்படிக்கையின் படி நான் நடக்கும் பொழுது உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆங்கிலத்தில் covenant and mercy for them that love who and obey his commandment போட்டிருக்கு. அவருடைய வார்த்தைக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படியும் பொழுது, அவரில் அன்பு செலுத்தி அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆண்டவர் என்னை உங்களையும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து எனக்கு உங்களுக்கும் பயங்கரமான தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை போல வேற தேவனே இல்லைங்க. இந்த ஒரு புது பாட்டு நம்ம பாட போறோம். அந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தை நம்பிடும் யாருக்கும் கிருபையை ஆண்டவர் தருகிறாராம். ஆமென். ஆமாவா இல்லையா? அவருடைய வார்த்தையை நானும் நீங்களும் நம்புறோமா இல்லையா? ஸ்டான்ஸால இப்படியா இருக்கு, ஒதுக்கப்பட்ட என்ன சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர், கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு உங்களுக்கும் தந்திருக்கிறாரா இல்லையா? நம்ம கேட்டதுக்கு மேலாக தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்னைக்குமே அவர் கேட்டதற்கு பார்க்கிலும் அதிகமாய் செய்கிற தேவன், அதான் நம்மளுடைய ஆண்டவர். எங்க கூட சேர்ந்து பாடுங்க. ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து பாடலாம். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்திட்டீர், கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். பலவீன நேரத்துல ஆண்டவர் சுகத்தை தந்து, தோல்வியின் நேரத்துல தோள் கொடுக்கிற தேவன், இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்து என்னை உங்களையும் நிச்சயமாய் நடத்துவேன் சொல்றாரு. பலவீன நேரத்தில் சுகம் கொடுத்தி, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தி. பலவீன நேரத்தில் சுகம் கொடுத்தி, தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தி. இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தி. இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தி. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம், தேவ வார்த்தை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடி
எனக்கு தோய்வும் இல்லை, எவரையும் கண்டு என் பயமும் இல்லை. தோல்வி இல்லை, எனக்கு தோய்வும் இல்லை, எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் படுவதில்லை. அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தை ஃபர்ஸ்ட் டான்ஸா மறுபடியும் பாடலாமா? ஒதுக்கப்பட்ட என்னை, ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர், தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வாதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கேட்டதை தந்திட்டீர், ஆசீர்வாதித்தீர், கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்துட்டீர். கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். சொல்லலாம், கர்த்தரை உயர்த்திடும் காலம். ஆமாங்க, தேவ வார்த்தையை, கிருபையை, கிருபை கொண்டாடி எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சொல்லலாமா? கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது, நன்றியால் துதித்திடும் நேரம். தேவ வார்த்தை நம்பிடும் யாரும் கிருபை கொண்டாடிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. ஆமா தானே? நம்புறீங்களா? அவருடைய வார்த்தையினால சுகம் உண்டுன்னு நம்புறீங்களா? ஆமா தானே? கடந்த நாளில் ஒரு மேபி ஒரு 1 month முன்னாடி ஒரு ஆர்சி சர்ச்லேருந்து ஒரு தம்பி கோயம்புத்தூருக்கு வரான். அந்த தம்பி வந்துட்டு என்னென்னா, எங்கள் அம்மாவுக்கு காதில் வந்து ஓட்டை, அந்த ஓட்டை என்னன்னா சீட் பிடிச்சி அதை அப்படியே அரிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னான். அந்த பையனை பார்த்துட்டு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு. ஆனால் என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம், செபிக்கும் பொழுது ஆண்டவர் சுகத்தை தர்றாரு அப்படின்னு எங்கள் அம்மாவோட சாட்சி அவன்கிட்ட சொன்னேன். உங்கள் அம்மாவுக்கு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாத்தையும் நான் அவனுக்கு சொன்னேன். டாக்டர் இப்படி சொன்னாங்களா, இப்படி அரிச்சுன்னு சொன்னாங்களா, ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்களா, ஆப்ரேஷன் பண்ணலைன்னா மூளையை பாதிச்சுன்னு சொன்னாங்களா, பாதிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உயிர் கூட போயிடும்னு சொன்னாங்களா. ஆமாம், நான் இதெல்லாம் சொன்னாங்கண்ணா. எங்கள் அம்மா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நான் ஆப்ரேஷன் பண்ணலை, ஜெபம் பண்ணி ஆண்டவர் சுகம் கொடுத்தார், இன்னைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நாள் அவனை பார்க்கல. நான் போன வாரம் அவனை பார்த்தேன். அவனுக்காக டெய்லியும் ஜெபம் பண்ணுவாங்க அம்மாக்காக. ரோட்டில் பார்த்து நிறுத்திட்டு, அண்ணா அப்படின்னு பேசினான். என்னடா அப்படின்னா, அண்ணா டாக்டர்கிட்ட செக் பண்ண போனோன்னே ஆண்டவர் சுகத்தை தந்துட்டாருண்ணே. ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஆண்டவர் சுகத்தை தராருங்க. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒரு காலம் வீணா போகாது. அவருடைய வார்த்தைக்கு அற்புதங்கள் உண்டு. ஆண்டவர் மனதுருகி கையை நீட்டி தொட்டு சுகமாக்குகிற தேவன்ங்க. என் மேலையும் உங்க மேல மனம் இறங்காம இருப்பாரா? அவர் மனம் இறங்குகிற தேவன். இந்த பாட்டு என்ன சொல்லுதான்? என்னோடு நீ சொன்ன வார்த்தைகள் எனக்காக நிறைவேற்றுகிற தேவன். ஆமா, நினைத்து நிறைவேற்றுகிறாராம். இந்த பாட்டை எழுதினவர் என்ன அப்படின்னா, அவருக்கு ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் 3 குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டார். நாகர்கோவிலில் ஒரு பாஸ்டரோட வாழ்க்கையில் 3 குழந்தையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் குழந்தையே இல்லை. அவர் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையாவது வேணும் அப்படின்னு அவர் போராடி ஜெபிச்சிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவனுக்கு 3 குழந்தை தருவேன். ஆனால் அவர் சொன்னது நிறைவேறவே இல்லையே. ஆண்டவரே என்னப்பா
சபையில் உள்ளவங்களாம், நான் ஊழியம் செய்கிறேன், சபையில் உள்ளவங்களாம் என்னைய அசிங்கமாக பேசுகிறாங்க, ஊழியம் செய்கிறேன் நீயே இப்படி உனக்கே இப்படி இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாங்கப்பா, என்ன ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு குழந்தையாவது தாங்க அப்படின்னு அவர் கேட்டாராம். ஆனால் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார் தேவன். ஆமென். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதல் குழந்தை பிறந்துச்சு, மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு இரண்டாவது குழந்தை, மறுபடியும் மூன்றாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த பாட்டை அவர் எழுதினாராம். அவர் வார்த்தையை நினைத்து, அவர் சொன்ன வார்த்தையை நினைத்து எனக்காக உங்களுக்காக நிறைவேற்றுகிற தேவனா. ஆமென். ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, சொன்ன வார்த்தைகள் மறந்து போவாரோ, ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்த காலத்தில் நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் குறித்த காலத்தில் அவர் சொன்னதை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. நீர் சொல்லி, ஆமாங்க, அவர் சொல்லியும் செய்யாத இருக்கிற தேவன் அல்ல. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பம் நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையா உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தை, ஓ ஆமாப்பா, நீ சொல்லியும் சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். பொய் சொல்ல வார்த்தை சொல்லினம் மாமும் மந்தலுவே. இயேசுவே நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறும். மறுபடியும் சொல்லலாம். நீ பொய் சொல்ல, நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே நீர் சொன்ன எஸ் லார்ட் தவறாமல் நிறைவேறுமே. நீ பொய் வார்த்தை சொல்லிட மனதும் மாறிட மனிதன் அல்லவே. இயேசுவே இயேசுவே நீ சொன்ன
சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தவறாமல் நிறைவேறுமே. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை ஆமென். ஓ எஸ் லார்ட், நீ சொல்லியும் சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவேன். சொல்லலாமா? ஒரு முறை என்னிடம் நீங்க சொன்னதை குறித்த காலத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கப்பா. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் மனம் மாற மாந்தர் அல்ல. இந்த காலை வேளையில அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக உங்களுக்காக கடந்து வருகிறது. அப்படி எழுந்திருக்கலாமா? நீ அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்புகிறதில்ல. இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவருடைய விருப்பத்தின்படி எனக்கும் உங்களுக்கும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? சொல்லலாமா? வார்த்தை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்து நிறைவேற்றுவே. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. என்னோடு நீ சொன்ன விசுவாசத்தோடு அப்பா, என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நீங்க நிறைவேற்றுகிறீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தை அவர் மறக்கிற தேவன் அல்லங்க. சொல்லியும் சொன்ன வார்த்தை மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலம் அவர் குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுகிற தேவன். என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? அவர் சொல்லிய வார்த்தைகள் உங்களோடும் என்னோடும் சொல்லிய வார்த்தைகள் எனக்காக உங்களுக்காக நினைத்து அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். இந்த காலவேளையில என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில பல வாக்குகள் நானும் நீங்களும் மறந்து போயிருக்கலாம். ஆனா வாக்கு மாறாத தேவன், வாக்கு மறவாத தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்கை மறக்காதவர் இந்த காலவேளையில எனக்காக உங்களுக்காக
நினைத்து நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஓ எஸ் ஜீசஸ், உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறார், எல்லா கனத்துக்கும் பாத்திரர். என் மீதும் உங்கள் மீதும் நம்மோடு அவர் அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார். செங்கடல் மீது அசைவாடின தேவன், எல்லா தடைகளை மாற்றினவர், என்னுடைய உங்களுடைய தடைகளை மாற்றுகிறவர். இந்த காலை வேளையில தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் வார்த்தை மாற்றுகிறதா இருக்கிறது. செங்காடல் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. சொல்லலாமா? செங்காடல் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடு. எஸ் ஜீசஸ், எங்கள் தடை ஆண்டவரே, தடைகளை உடைத்தெறிகிற தேவன் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறீர். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. ஓ எஸ் லார்ட், அசைவாடும் அசைவாடுமே. ஓ ஆமாப்பா, எங்கள் மேலே அசைவாடுமே. எரிகோ மதில் மேலே அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. மதில் மேலே அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடும். சொல்லலாமா? எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடும். எஸ் லார்ட், எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடும். எங்கள் தடைகள் மீது சொல்லலாமா? எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் தடைகள் மீது, எங்கள் தடைகள் மேல் அசைவா. எங்கள் வாழ்க்கையில் செல்லலாமா? எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் பரிசுத்த தேவனாயிருக்கிறார். நம்முடைய தடைகளை மாற்றி போட அவரால் கூடும். வியாதியிலே வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற தேவன் அவர் முதலும் துவக்கமுமாயிருக்கிறார். அவர் மனம் மாற மாந்தர் அல்ல. இந்த கால வேளையில அவர் உயரமும் உன்னதவுமான தேவனாயிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். அவர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அவர் இருந்தவரும் இருப்பவரும்
சீக்கிரம் வரப்போகும் ராஜா அவர் ஒருவரே. எல்லா நாமங்களிலும் மேலான நாமம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லலாமா? பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். சொல்லலாமா? சேனைகளின் கர்த்தர். ஓ, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்த தேவன். இந்த கால வேளையிலே பரிசுத்த தேவன் நம் நடுவில் வந்து அவர் அற்புதங்களை செய்ய அவர் ஆளக்கூடும். பரிசுத்தரே, ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் மந்தமும் மானவர், அல்பாவும் ஓமேகாவும் மானவர், ஆதியும் மந்தமும் மானவர், அல்பாவும் மேகாவும் மானவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர். ஓ, சேனைகளின் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர். சொல்லாமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த தேவன் நம் நடுவிலே அற்புதங்களையும் அசாத்தியங்களையும் செய்ய அவரால் கூடும். ஓ எஸ் லார்ட். பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர். எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவலமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கு. சொல்லலாமா? எனக்காய் நிற்கும் இயேசு, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாய் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாய் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. ஓ, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா உயர்வும் என்னில் நிலைவர மாணவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே,
நிற்க, எனக்காக பேச ஒருவர் இல்லை நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் என்னோடு உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் என்னோடும் உங்களோடும் கூட இருக்கும் பொழுது அசாத்தியங்கள் சாத்தியமாகுங்க. அவருடைய வார்த்தை அசாத்தியங்கள் சாத்தியமாக்குதும். சொல்லலாமா? அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியம், ஆமாங்க, அவருடைய வார்த்தையால. தேவா உங்க வார்த்தையாலே அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடும். செல்லலாமா? அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னெல்லா சாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவோ. இந்த காலவேளையில் ஆண்டவர் அருகில உங்களுக்காக நிற்கிறார், உங்களுக்காக பேச அவர் இருக்கார். எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசு. எஸ் போராமே, எனக்காய் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து மகத்துவமும் பயங்கரமான தேவன் நீங்கப்பா. காலவேளையில நாங்க உம்மில் அன்பு கூர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது உம்முடைய உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற, எங்களுக்காக காக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்த தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்பீரப்பா. எங்களுக்காக நீங்க சொன்ன வார்த்தைகளை நினைத்து நிறைவேற்றுகிற தேவன். அது ஒன்றாகிலும் உம்மிடத்திலே திரும்பி வருகிறது அல்ல, அது எங்களுக்கான வார்த்தை. அதை நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம்ப்பா. ஓ ஜீசஸ், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க தேவன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்களேப்பா. ஓ ஜீசஸ், எங்களுடைய வாழ்க்கையில
நீர் எங்களுக்காக நினைத்திருக்கிற நினைவுகள் பெரியது அப்பா. அதை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேளையில் நீர் எங்களோடு பேசுங்க. சங்கீதங்கள், சாட்சிகள், தெய்வ செய்தியிலும் உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும்பா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். Check. Hallelujah. ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் 119 வசனங்கள் 9 16 முடிய. சங்கீதம் 119 வசனங்கள் 9 16 வசனங்கள் முடிய. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதோ தானே. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளெல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். ஆமேன், ஆமேன். நாம் உட்காருவோம்.